இருசக்கர வாகனங்களை சரக்கு வாகனங்களாக பயன்படுத்த தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தடையை மீறி இயக்கப்படும் வாகனங்கள் சோதனையின் போது பிடிபடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்படும் எனவும் தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. இருசக்கர வாகனங்களை சரக்கு வாகனங்களாக பயன்படுத்த தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் தடையை மீறி இயக்கினால் என்ன நடவடிக்கை அவர்கள் மீது பாயும்? விவரங்கள் என்ன? தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் சார்பில் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ராபிடோ மற்றும் போர்ட்டல் செயலிகள் மூலமாக ஆட்டோ ரிக்ஷா வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் சரக்குகள் ஏற்றி செல்லும் வாகனங்களாக பயன்படுத்துவதாக தொடர்ந்து புகார் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதன் பிறகாக தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலர்கள் திடீர் வாகன சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல சம்பந்தப்பட்ட செயலிகள் மூலம் இயக்கப்படும் இந்த வாகனங்களை ஆய்வு செய்து அவ்வாறு அந்த வாகனங்கள் இயக்கப்பட்டால் அதனை சிறைப்பிடிக்குமாறும் தற்போது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறைப்பிடிக்கப்படும் வாகனங்கள் எந்த செயலி மூலம் இயக்கப்பட்டது என்பது குறித்த விவரம் தினந்தோறும் உடனடியாக போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு தெரிவிக்குமாறும் தற்போது அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழக அரசு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுள்ளது. பாலாஜி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.